அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஏபிகே ஃபைல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஏபிகே ஃபைலை சேஃபாக எந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறது அண்ட் அந்த டவுன்லோட் பண்ண ஏபிகே ஃபைலில் ஏதாவது மால்வேர் இருக்கா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனுக்கும் ஏபிகே ஃபைலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு அதை இப்போது கிளியராக பார்க்கலாமாங்க. ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஒரு பப்ளிஷிங் ஃபார்மேட், நம்ம டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஏபிகே ஃபைல்ஸ்ன்றது ஒரு பேக்கேஜிங் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் அதை நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். அதாவது ப்ளே ஸ்டோரில் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் ஏபிகேவை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அது பப்ளிஷிங் ஃபார்மேட்டில் இருக்கும், இது பேக்கேஜிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ஏபிகே ஃபைல்ஸை நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறதால வர ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் என்னன்றதை பார்க்கலாமாங்க. ஏபிகே ஃபைல் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸை விட கம்பேரிட்டிவ்லி லெஸ் இன் சைஸாக இருக்கும். அதனால் ரோமோட யூசேஜ் அது நிறைய எடுத்துக்காது. அண்ட் செகண்ட் திங் ஏபிகே ஃபைல் பேக்கேஜிங் ஃபார்மேட்ன்றதுனால அதை நம்ம மெனி டைம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் ஏபிகே ஃபைல்ஸில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வர அப்டேஷன் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் ஏபிகேயில் நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 3.1 யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு 2.8 வேணும்னா நீங்கள் 2.8 கூட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டி ஏபிகேயில் இருக்குது. ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன்ஸில் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடையாது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏபிகே ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம எப்போ ஏபிகே ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணணும், அது இந்த மாதிரி ஒரு காஷன் மெசேஜ் காட்டும். அது ஏன் அப்படி காட்டுதுன்னா, ப்ரௌசர் சைட்லேருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த ஃபைல் மேபி எக்ஸிக்யூட் ஆனால் உங்கள் மொபைலில் ஏதாவது வைரஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு காஷனுக்காக தான் இந்த ஒரு மெசேஜ் மாதிரி வருது. அண்ட் ஏபிகே ஃபைல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு அலோ ஃப்ரம் த சோர்ஸ் அப்படிங்கிறத ஆன் பண்ணால் மட்டுமே உங்களால் ஏபிகே ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். பை டிஃபால்ட்டாக இது ஆஃபில் தான் இருக்கும். அண்ட் எந்த ஒரு ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணும் போதும் ரொம்ப காஷியஸாக இருந்து அதில் ஏதாவது மால்வேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் சேஃபான வெப்சைட்டில் இருந்து மட்டுமே ஏபிகே ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். எந்த லிங்க் மூலியமாகவும் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏபிகே ஃபைல்ஸ் அந்த ஃபைல் சேஃபாக, அதில் எதனா மால்வேர் இருக்கா, ஏதாவது த்ரெட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்ஸ்லாம் ஏபிகே ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண ரொம்பவே ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட்ஸோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்லையும் ஏதாச்சும் மால்வேர் இருக்கா அப்படிங்கிற ஹெசிடேஷனோ டவுட்டோ உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கவலையே வேண்டாம். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ ஆர் யூஆர்எல்லோ அதில் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஏதாச்சும் மால்வேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஃபைல் மட்டும் இல்லை யூஆர்எல்லும் போட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக அதுலேயும் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த ஃபைல் ஒரு லிங்க்கை இந்த வெப்சைட்ஸில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஏதாச்சும் மால்வேர் ஆர் த்ரெட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் வைரல் டோட்டலுங்கிற வெப்சைட்டில் நான் ஒரு ஏபிகே ஃபைல் போட்டு காட்டுறேன். இப்போ நான் கூகுள் சர்ச்சில் ஏபிகே ஃபைலோட வீடியோடர் அப்படிங்கிறத போட்டு காட்டுறேன். இந்த வீடியோடர் ரொம்ப நல்ல ஏபிகே ஃபைல். நான் அதை பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ சர்ச் ஆர் ஸ்கேன் யூஆர்எல் இருக்கிற இடத்துல நம்மளோட வெப்சைட் லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது ஸ்கேன் பண்ணிவிட்டு அனலைசிஸ் பண்ணி சொல்லிடும் ஏதாவது த்ரெட் இருக்கான்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த த்ரெட்டும் இல்லை, மோரலஸ் க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்போ நம்ம சம்மரி பார்க்கலாம். சைடில் கொடுத்துருக்க பிக் பார்த்தீங்கனாலே தெரியும், 0 out of 92, அதாவது நோ செக்யூரிட்டி வெண்டாஸ் ஃப்ளாட் திஸ் யூஆர்எல் ஆஸ் மெலிஷியஸ் அப்படின்னு காட்டுது. இதன் மூலயமா இந்த ஏபிகே லிங்கில் எந்த ஒரு மால்வேரும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.